ஓம் சாந்தி. 31/3/25. பாபா சொல்கிறாங்க, ஒரு வீடுன்னு இருந்தால் 2 வாசல் இருக்கும். ஒன்று போகிறது, இன்னொன்று வர்றது. அதே போல் பாபா இன்னைக்கு அழகான வாணி சொல்கிறாரு. மீட்டே பச்சே, तुम अभी पुरानी दुनिया से दुनिया के गेट से निकलकर சாந்திதாம் சுகதாமே ஜா ரகே ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தினுடைய கேட்டிலிருந்து வெளிப்பட்டு சாந்திதாமம் சுகதாமத்திற்காக சென்று கொண்டுள்ளீர்கள். பாபுஹி முக்தி ஜீவன் முக்தி கா ராஸ்தா பத்தாத்தே ஹே. பாபாவே முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்கின்றார். क्वेश्चन, वर्तमान समय सबसे अच्छा कर्म कौन सा है? இந்த நேரம் எல்லாத்தையும் விட மிக நல்ல காரியம் செயல்பாடு எது? सबसे अच्छा कर्म मनसा वचा कर्मना अंदों की लाठी बनना. மனம் சொல் செயல் மூலமாக பிறருக்கு நாம் ஊன்றுகோலாக சப்போர்ட்டாக இருக்கணும். तुम बच्चों को विचार सागर मंथन करना चाहिए कि ऐसी कौन सा शब्द लिखे जो मनुष्य को घर का जीवन मुक्ति का रास्ता मिल जावे. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை நாம் எழுதினோமானால் முக்திக்கான ஒரு வழி எல்லாருக்கும் கிடைத்துவிடும். முக்தி அடைவதற்கான ஒரு வழி கிடைக்கணும். ஜீவன் முக்திக்கான ஒரு அழகான ஒரு வழி கிடைக்கணும் உங்களுக்கு. அப்போ எப்படி எழுதுனா அந்த வழி அவங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டும். मनुष्य सहज समझ ले कि यहाँ शांति सुख की दुनिया में जाने का रास्ता बताया जाता है. மனிதர்கள் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே சாந்தி சுகத்தின் உலகம் செல்வதற்கான வழி என்பது சொல்லித்தரப்படுகிறது. அவங்க போய் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் வரவழைக்கணும். அதற்கான ஒரு செய்தியை நீங்கள் தெல்ல தெளிவாக எழுதி போடுங்கிறார் பாபா. ஓம் சாந்தி. ஜாதுகர் கி பத்தி சுனா. மந்திரவாதியினுடைய அந்த ஒரு ஒளியை, தீபத்தை நீங்கள் பற்றி கேட்டிருக்கீங்களா? அலாவுதீன் கி பத்தி பி காயா ஜாத்தா. அலாவுதீனுடைய அற்புத விளக்குன்னு சொல்லப்படுது. அலாவுதீன் கி பத்தி வ ஜாதுகர் கி பத்தி கியா கியா திகாத்தி ஹே. அலாவுதீன் அற்புத விளக்கும் மந்திரவாதியினுடைய விளக்கும் என்னென்னலாம் காண்பிக்குது? வைகுண்டு ஸ்வர்க சுகதாம். வைகுண்டம் எது, ஸ்வர்க்கம் எது, சுகதாமம் எது? பத்திக்கோ பிரகாஷ் கஹா ஜாத்தா. பாபா சொல்கிறாங்க, அற்புத விளக்கு என்றாலே பிரகாஷம் என்று சொல்லப்படுது. அபித்தோ அந்தியாரா ஹைனா. பாபா சொல்கிறாங்க, இப்போ முழு உலகமும் எப்படி இருக்குது? இருளாக இருக்கு இல்லையா? जो प्रकाश दिखाने लिए बच्चे प्रदर्शनी मेले करते, कितना खर्चा करते, माता मारते, पूछते ही बाबा इनका नाम क्या रखे. பாபா சொல்ற, சேவா பண்ணுறதுக்காக நிறைய படவிளக்க கண்காட்சிகள்லாம் வைக்கணும், எல்லாரும் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி நல்ல பிளான் பண்ணி எல்லாமே செய்கிறீங்க. பாபா இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வைக்கிறது பாபாட்ட கேட்குறீங்க. பாம்பேக்கு கேத்தே கேட் வே ஆஃப் இந்தியா. பாம்பேக்கு பொதுவாகவே சொல்லப்படுது கேட் வே ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நுழைவாயில்னு சொல்லப்படுது. ஸ்டீமர் பேலே பாம்பே மேகி ஆத்தேகே. பாபா சொல்கிறாங்க, கப்பல்கள்லாம் அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எங்கே வருதுன்னா பாம்பேக்கு தான் வருது. டெல்லியுமே பி இந்தியா கேட்டுக்கு, டெல்லிலையும் கூட இந்தியா கேட் இருக்குது. அப்போனா ஏகை கேட் ஆஃப் முக்தி ஜீவன் முக்தி. ஆனால் இப்போ சங்கம யுகத்தினுடைய இந்த கேட் எதுங்கிறார் பாபா? முக்தி ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான வழியாகும். 2 கேட்ஸ் ஐனா 2 கேட் இருக்கு இல்லையா? ஹமேஷா கேட் 2 ஹோத்தே ஹே, இன் और அவுட். ஒன்று வெளியில் இருக்கும், இன்னொன்று உள்ளே இருக்கும் கேட். एक से आना दूसरे से जाना.
ஒரு கேட் வழியாக வரணும், இன்னொரு கேட் வழியாக போகணும். यह भी ऐसे हम नई दुनिया में आते हैं, पुरानी दुनिया से बाहर निकल अपने घर चले जाते. பாபா சொல்கிறார், புது உலகங்கிற கேட்லேருந்து வரோம், பழைய உலகங்கிற கேட்லேருந்து வெளியாகி நம்ம வீட்டை நோக்கி அங்கே போயிடுறோம். சாந்தி சுகத்தோ சபி சாகத்தே. எல்லாருமே உலகத்தில் சாந்தியையும் சுகத்தையும் விரும்புகின்றனர். சாந்தி பி ஹோ, தன் தௌலத் பி ஹோ. அமைதி இருக்குது, செல்வங்களும் நிறைய இருக்குது. तो होता ही है सतयुग में. இதெல்லாம் சத்தியுகத்தில் கட்டாயமாக இருக்குது. तो नाम लिख दे, கேட் ஆஃப் சாந்திதாம் சுகதாம். ஆகவே நீங்கள் அந்த மாதிரி எழுதுங்க, சாந்திதாம் சுகதாம் செல்லும் வழி. கேட் ஆஃப் பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி. அமைதியையும் தூய்மையையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பதற்கான வழி கேட் இதுதான் அப்படின்னு எழுதுங்க. அச்சே அக்ஷர்கே. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள். பாபா பாருங்கள் எப்படியெல்லாம் முரளி சொல்கிறார் நமக்கு. பாபா சொல்கிறாங்க, பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி, இது மூணுமே இப்போ இங்கே இல்லை. சமய ஃபிர் சம்ஜானா பி படே. அப்போ இந்த நேரம் இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணணும்? விளக்க உரை கொடுக்கணும். நை துனியாமே சப்தா, புது உலகத்தில் இது எல்லாமே இருந்தது. நை துனியாக்கு ஸ்தாபனா கர்னேவாலா பதீத் பாவன் காட்ஃபாதர். புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பதீத பாவனன் காட்ஃபாதர். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். மனசா வச்சா கர்மனா கபிபி குரோத் நஹி கர்னா. மனம் சொல் செயல் மூலமாக கோபம் வரக்கூடாது. இன் தீனோ கிடுக்கியோம் பர் போத்து தியான் ரக்னா. இந்த 3 ஜன்னலில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். வாச்சா அத்தீக் நகி சலாவோ. ரொம்ப பேசாதீங்க. एक दो को दुख नहीं देना. ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்க வேண்டாம். नेक्स्ट पॉइंट, ज्ञान और योग में मस्त रह अंतिम सीनरी देखनी है. ஞானம் யோகத்தில் மூழ்கியிருந்து கடைசி சீனரியை பாருங்க. अपने व दूसरे के नाम रूप को भूल में आत्मा हूँ स्मृति से देहबान को समाप्त करो. ஒருவர் மற்றொருவரின் பெயர் ரூபத்தை பார்க்காமல் மறந்து நான் ஆத்மா, இந்த ஸ்மிருதி மூலமாக, நினைவு மூலமாக தேக பற்றை சமாப்தி செய்துவிட வேண்டும். वरदानम, स्नेह के बाण द्वारा स्नेह में घायल करने वाले स्नेह और प्राप्ति संपन्न लवलीन आत्मा भव. அன்பு என்ற அம்பின் மூலமாக அன்புல காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அன்பு மற்றும் பிராப்தி நிறைந்த லவ்லீன் ஆத்மா ஆகுங்கள். जिसे लौकिक रीति से कोई किसके स्नेह में लवलीन होता तो चेहरे में नैनों से वाणी से अनुभव होता. லௌக்கீகத்தில் யார் மீதாவது அன்பு ஏற்பட்டு விட்டால் அவங்களுடைய முகத்தில், கண்களில், பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் ஏற்படுது. லவ்லீன் ஹே, இவங்க அன்பில் மூழ்கி இருக்காங்க. ஆஷிக்கு ஹே, இவங்க அன்பில் மூழ்கி இருக்காங்க, இன்னாருடைய அன்பில் மூழ்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ऐसे जब स्टेज पर जाते हो तो जितना अपने अंदर बाप का स्नेह एमर्ज होगा उतना ही स्नेह का வான் அவரும் கோபி ஸ்னேகமே காயல் கருதேகா. அதே போல் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உலக நாடக மேடையில் வரும்போது எவ்வளோ பாபா நினைவோட காரியத்தை செய்கிறீங்க, அந்த நினைவை எமர்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவு அன்பு என்ற அம்பு அடுத்தவர்களையும் அன்பில் காயப்பாக்கும். भाषण के लिंक सोचना, पॉइंट दोहराना ये स्वरूप नहीं हो. அன்பில் நம்ம பாஷணம் பண்ணணும், அந்த உரையாடல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிங்க் அதை நினச்சிட்டே இருக்கிறது, பாயிண்ட் அப்படியே மனசில் ஓட விடுறது, இதெல்லாம் சொரூபமாக இருக்காதவங்களுக்கு, இயல்பாகவே
அந்த மாதிரியே இருக்கும். ஸ்னேஹ் ஒரு பிராப்திகா சம்பன்ன ஸ்வரூப் லவ்லின் ஸ்வரூப். இதெல்லாம் நினைக்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்கிறார் பாபா. அவங்களுடைய சொரூபமே லவ் லீன் ஆகிடும், அன்பில் மூழ்கி விடுவார்கள். அத்தாரிட்டி ஹோக்கர் போல்னே சே உஸ்கா பிரபாவ் படுத்தா ஹே. உரிமையோடு பேசும்போது அதற்கான பிரபாவம் கூட தென்படுகிறது. ஸ்லோகன் சம்பூர்ணதா துவாரா சமாப்தி கே சமயக்கோ சமீப் லாவோ. சமீப் லாவோ சம்பூர்ண தன்மை மூலமாக சமாப்திக்கான நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். உலக முடிவிற்கான நேரத்தை சீக்கிரம் அருகில் கொண்டு வாங்க. அவ்யக்த இஷாரா பாபா சொல்கிறாங்க, सब समझने लगे कि यह कोई है. சத்தியம் மற்றும் பண்பாடு, இதை பற்றி தான் பாபா சொல்கிறாங்க. சிலர் புரிஞ்சுப்பாங்க இவங்க யாரோ வேறு ஒருவர்னு. लेकिन यही है और ये एक ही है, ये हलचल का हल अब चलाओ. இவங்க ஸ்பெஷலாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்க தான் ஒருவர் தான் இவங்களுடையவங்க அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அபி और भी है, ये भी है, यहाँ तक पहुँचे हैं, लेकिन एक ही है. அவங்க தான் இவங்களுடையவங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்க தவிர இவங்க தான் அந்த எல்லாரும், இவர்கள் அனைவரும் ஒருவரே அப்படிங்கிறது வரணும். அபி ஐசா தீர் லகாவோ. பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் அம்பு எய்ய வேண்டும். धरनी तो बन गई, बनती जाएगी, लेकिन जो फाउंडेशन है, नवीनता है, बीज है, वह है नया ज्ञान. அதாவது நிலம் இருக்குது, விதை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த விதையை எப்படி நிலத்தில் விதைப்பது, நிஸ்வார்த் பியார் रूहानी प्यार ये तो अनुभव करते हैं. சுயநிலை இல்லாத அன்பையும் ஆன்மீக அன்பையும் எல்லாருமே அனுபவம் செய்கிறாங்க. लेकिन अभी प्यार के साथ साथ ज्ञान की अथॉरिटी वाले आत्माएं. ஆனால் அன்பு மட்டும் ஒரு ஞானத்தின் அதிகாரமும் நமக்கு இருக்க வேண்டும். सत्य ज्ञान की अथॉरिटी है, ये प्रत्यक्ष करो तब प्रत्यक्षता हो. சத்திய ஞானத்தினுடைய அத்தாரிட்டி, இதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெளிப்பாடு என்பது ஏற்படும். பாபா என்ன சொல்கிறாங்க, அபி और भी है, ये भी है, यहाँ तक पहुँचते. இன்னும் யாரோ இருக்காங்க, இன்னும் ஏதோ இருக்குது, இவங்க எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு அது வரைக்கும் வந்து சேரணும். ஒருவருடையவர்கள் அப்படின்னு வந்து சேரணும். இதை நம்ம எப்படி கொண்டு வரணுங்கிறத பாபா சொல்லியிருக்கார். ஓம் சாந்தி.